வெள்ளை தேமல். ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல். அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். அவனுடைய முன்னன் தலைமயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன், அவனும் சுத்தமாயிருக்கிறான். வெள்ளை தேமலும் மொட்டை தலையும் குஷ்டரோகத்திற்கு அடையாளம் ஆகாது. ஆசாரியர் வெள்ளை தேமலையும் மொட்டை தலையையும் பார்த்து அதை குஷ்டரோகம் என்று தப்பிதமாக தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல். அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள். வெள்ளை தேமலை கண்டுபிடிப்பது சம்பந்தமான பிரமாணத்தின் விவரம் வருமாறு: ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல். அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள். ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். அவனுடைய முன்னன் தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன், அவனும் சுத்தமாயிருக்கிறான். குஷ்டரோகம் இல்லாமல் சுத்தமாயிருக்கிறவனுக்கு சடங்கார ரீதியான சுத்திகரிப்பு தேவையில்லை.